நீதி கட்சியாக இருந்துச்சு. நீதி கட்சி திராவிட கழகமாச்சு. அதுலேருந்து பிரிஞ்சு திராவிட முன்னேற்ற கழகம் வந்துச்சு. அதுலேருந்து பிரிஞ்சு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்துச்சு. அதுக்கு மேலே சில கட்சிகள் இங்கே உள்ளூரில் பாமக, சாத்துக்குமார் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இப்படி எல்லாம் இங்கே தமிழ்நாட்டில் வாழ்கிறவங்க அவங்க ஏதோ கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் வடநாட்டில் இருக்கிற கட்சியை வாழ வைக்கணும், அதை வளர்த்து விட்டுறணும் அப்படின்றதுக்காண்டி தமிழ் பேசுகிற மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகளை இழிவு பண்ணுறது, பெரியாரை இழிவு பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. இந்த வேலையை வடக்கன் செய்ய மாட்டேன். வடக்கன் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒருத்தனை வளர வைக்கணுன்றக்காண்டி, ஒரு கட்சியை வளர்க்கணுன்றக்காண்டி அங்கே இருக்கிற வடக்கனை அவன் கேவலப்படுத்தவே மாட்டான். தமிழ்நாட்டில் தான் இந்த கன்றாவிலாம் நடந்துகிட்டே இருக்குது. ஒரு காலத்தில் வடக்கனோட கட்சியை நம்பி தான் தமிழ்நாட்டில் இருந்தாங்க ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில். அதுக்கப்புறமா தான் பெரியார் தான் இந்த முயற்சியை கொண்டு நமக்கு சுயமரியாதை வேணும், அந்த மாதிரி தமிழ்நாட்டில் கட்சிகள்லாம் வந்த பிறவாடி தான் வடக்க இருக்கிறவனே கொஞ்சம் தமிழ்நாட்டு மக்களை கவனிக்க ஆரம்பித்தான். அவங்களோட அந்த என்ன சொல்கிறது, அவங்களோட பலம் தெரிய ஆரம்பித்தது. ஒருவேளை இங்கே எந்த கட்சியுமே இல்லைன்னு வச்சுங்க, இன்றைக்கி வரைக்கும் வடக்கன் தான் ஆண்டுக்கிட்டு இருப்பான். இந்த ட்ரோல் பண்ணுறது, ரோஸ்ட் பண்ணுறது எந்த மயிருக்குமே வேலை இல்லாமல் போயிருக்கும். எவனுமே செய்ய மாட்டேன். நம்ம முதல்ல யாராக இருந்தாலும் சரி, நம்மளால் நம்ம கேட்கலாம். ஏற்கனவே சொல்லுவாங்க சில இதில் பங்காளிக்குள்ளே அடிச்சுக்கிறாங்க, சொந்தக்காரங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறாங்க, அடுத்த சாதிக்காரன் உள்ள நுழைஞ்சா பிச்சு போடுவாங்க. அந்த மாதிரி இது எல்லாத்துலேயுமே இருக்கணும். இவன் பாட்டுக்கு வர்றாங்க, யார் தமிழன்னு பேசிட்டு ஒருத்தன் உட்காடுறான். எல்லா பயிலும் அங்கே வடக்க இருக்கிற கட்சிக்காரனுக்காண்டி தான். எவன்லாம் இங்கே இருக்கிற கட்சியை இகழ்கிறானோ அவன் வடக்க இருக்கிற கட்சிக்காண்டி அவன் சொம்பு தூக்குறான்னு தான் அர்த்தம். அவனும் நல்லா இருக்க போகிறதில்ல, தேவையில்லாமல் நம்ம மாண்டேவும் காலி பண்ணி விட்டுறான். இதை நம்ம புரிய ஆரம்பிக்கணும். எனக்கு தெரிஞ்சு மக்கள் கையில் தான் இதெல்லாம் இருக்குது. மக்கள் எதை எடுத்துக்கணும், எதை அவாய்ட் பண்ணணும், ஒருத்தன் யாரை வேணால் ட்ரோல் பண்ணாலும் அதை அனுமதிக்கவும் கூடாது, கேள்வி கேட்கணும். வடக்கெல்லாம் இந்த மாதிரி யூடியூப்பில் இருந்துக்கிட்டு அங்கே இருக்கிற ஒருத்தனை காலி பண்ண மாட்டான். தமிழ்நாட்டுக்காரன் ஒருத்தர் இருக்கான்னு வச்சுங்க, அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு அங்கே இருக்கணும் காலி பண்ண. ஒன்றும் இல்லை, தமிழ்நாட்டில் கட்சிகள்லாம் 1919, 20 வந்துருச்சுன்னு வச்சுங்க. இன்றைக்கி வரைக்கும் அது தமிழ்நாட்டை விட்டு தாண்டி பலம் பெறவே இல்லை. வேறு எங்கிட்டும் போக முடியல. அப்படி எங்கிட்டா போக முயற்சி பண்ணி அங்கே இருக்கிறவன் துரத்திக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல. தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சி தமிழ்நாட்டில் இருக்குது. மிஞ்சி போனால் கேரளா பார்ட்ரு, கர்நாடகா பார்ட்ரு, ஆந்திரா பார்டரில் இருக்குது. அவ்வளோதான். நல்லாவா இருக்குது? ஒரு அளவு இல்லையா?